கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலையில் வெளியேறும் பகுதியில் உள்ள தடுப்பு சுவரில் கார் மோதியதைத் தொடர்ந்து அதில் இருந்த மூவர் மரணமடைந்தனர். அந்த கார் மிகவும் மோசமாக நொறுங்கியதால் சுங்கைபிசி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு காருக்குள் இருந்தவர்களை வெளியே மீட்டனர். சுவரில் மோதியதில் மிகவும் மோசமாக சேதமடைந்த அக்காரின் மையப்பகுதியை கனரக இயந்திரத்தினால் வெட்டி மூவரின் உடல்களையும் மீட்டனர். தகவல் அறிந்து காலை மணி 6:07 அளவில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் அங்கு டொயோட்டா வியோஸ் கார் சாலையில் இருந்து நழுவி வாகனங்கள் வெளியேறும் பகுதியில் உள்ள தடுப்பு சுவரில் மோதியிருந்ததை கண்டதாக தீயணைப்பு நடவடிக்கை குழுவின் அதிகாரி ஷாரும்டீன் கூறினார். அக்காரில் சிக்கிக் கொண்ட 3 இந்திய ஆடவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு 1 மணி நேரம் பிடித்ததாக வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அந்த மூவரும் இறந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதால் அவர்களின் உடல்கள் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது.